திருவண்ணாமலை அண்ணாமலைங்க. இது பொலிட்டிஷியன் தான். ஐயோ செம்ம கான்ட்ரோவர்ஷியல் பர்சன் ஆச்சு. ரஜினி சாரோட ஒரு மூவி நேம். இந்த அண்ணாமலை ஜெயிப்பா. தெரியலங்க. இவரும் ஒரு பொலிட்டிஷியன் தெரியுமா? தெரியும். இவர் வந்துட்டு சீல் ஆரம்பிக்கும். இவங்க இருந்தா நல்லா இருக்கும்னா ஃபியூச்சர்னா யார சொல்லுவீங்க? எங்க ஃபேமிலில சின்ன வயசுல இருந்து எல்லாருமே வந்து டிஎம்கே தான். இப்ப ரீசன்ட்டா எல்லாருமே விஜய்னா அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. வந்தா ஏதா பண்ணுவாரோ அப்படின்னு கியூரியாசிட்டி சான்ஸ் கொடுத்தா சேஞ்சஸ் என்ன பண்றான்னு பார்க்கலாம். நீங்க வந்து இவங்க வந்தா ஒரு ஒரு சேஞ்சஸ் உண்மையிலேயே நடக்கும்னா யாரு? விஜய் ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து அவரோட கரியரை விட்டுட்டு இங்க வரும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ்டா பண்ணுவாரு. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆஃப் கோர்ஸ் தலபதி. யாரு? தலபதி. Hey everybody. தலபதி தான். ஐயோ எங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். I don't care. நீங்க போடுறானே விஜய். விஜய் சார். ஆனா இப்ப வரைக்கும் இருக்கவங்க எல்லாம் பேச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னும் ஒரு லாஜிக்காவோ எதுவும் பண்றது இல்ல. தலபதி கெஸ் இல்ல வந்தா நான் ட்ரை பண்ண அவர் வந்தா எப்படி இருக்கும்னு பார்க்க கொஞ்சம் கியூரியஸா இருக்கு. யாரு வந்தாலுமே உழைப்பு நம்ம தான் போடணும். விஜய் ஓகே, சீமான் ஓகே. எனக்கு வந்து எந்த ஒரு டாமினேஷனும் இல்லாம ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடக்கணும். எல்லாருக்குமே எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். ரூல்ஸா இருக்கணும். இப்ப சீமான்னு சொன்னீங்கன்னா அவரு ஒரு லோ ப்ரொஃபைல் இருந்து வந்திருக்காரு. அப்ப கீழ் மக்களோட கஷ்டங்களும் மிடில் கிளாஸ் கஷ்டங்களும் என்னன்னு தெரியும். ஒரு பேசிக்கான லெவல்ல இருந்தாலும் சரி, ஊராட்சி தலைவரா இருந்தாலும் சரி, அவரால் முடிஞ்சதை பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டாங்க. எல்லாமே மணி மோட்டிவ்ல தான் வராங்க. வரும்போது தலைவர்கள் இதை செய்யணும் அதை செய்யணும் தான் வராங்க. ஆனா வந்து ஏன் செய்ய மாட்டாங்க? ஜஸ்ட் தே only focus to between their family only. சாரியா மரமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. இவர் பேர் விஜய். கமல். இது பொலிட்டிஷியன் தான். அம்மா பேர் ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ். விஜய், கமல், ஸ்டாலின், அண்ணாமலை, சீமான். ஐயோ செம்ம கான்ட்ரோவர்ஷியல் பர்சன் ஆச்சு. ரஜினி சாரோட ஒரு மூவி நேம். அண்ணாமலை. அம்மாடி. சீமான். திருவண்ணாமலை அண்ணாமலைங்க. அண்ணாமலை. சீமான், உதயநிதி. எல்லாம் உங்க தம்பி மாதிரி மரியாதை எல்லாம் சொல்றீங்க. அவர் ராமதாஸ், இவர் விஜய், கமல் எல்லாம் உங்ககிட்ட டியூஷன் படிச்ச மாதிரி. விஜய், கமலஹாசன். தெரியலங்க. இவரும் ஒரு பொலிட்டிஷியன் தெரியுமா? தெரியும். கமல்ஹாசன், உதயநிதி, ஸ்டாலின், அன்பு தாஸ். கரெக்ட். அன்புமணி ராமதாஸ். அன்பின் பொய்யாமொழி. ரெண்டு கட்சியும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க நீங்க. இவரு உதயநிதி ஸ்டாலின். இவர் வந்துட்டு பிஜேபில அண்ணாமலை. ஐயோ ஓ யூ நோவா? யா ஐ நோ. பாத்திருக்கேன் அவரை நான் நேர்ல எல்லாம் கூட. நேர்லயே பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன், மறந்துட்டேன். சரி, நான் ஒரு அன்புன்னு ஆரம்பிக்கும். ஐயோ அதான் அன்புமணி ராமதாஸ். பாடா இவ்வளவு இதுக்கு மேல பூ யாருமே கொடுக்க மாட்டாங்க. இவர் வந்துட்டு சீல் ஆரம்பிக்கும். வந்து மான்ல முடியும். சீல் ஆரம்பிச்சு மான்ல முடியும். சீமானுங்க. இது பெரிய குழு யாருன்னு இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யங் ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டர்ஸா இருக்காங்க. இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சொல்லிதான் ஓட்டு போட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதான் சொல்லுவாங்க. நீங்க வந்து இவங்க வந்தா ஒரு ஒரு சேஞ்சஸ் உண்மையிலேயே நடக்கும்னா யாரு? விஜய். இவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நீங்க குடுக்குறீங்க, இவங்க இருந்தா நல்லா இருக்கும்னா ஃபியூச்சர்னா யார சொல்லுவீங்க? தளபதி தான். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிறத நம்ம பாத்துட்டோம். இனிமே வரப்போட்டு எப்படின்னு நம்ம இது அசியூம் பண்ண முடியாதுல. சரி இதையும் பாத்துடலாம் அப்படின்றதால விஜய் சொல்லுவோம். விஜய் சார். உங்களுடைய சப்போர்ட் யாருக்காரு? ஒரு மாதிரி இதாதான் இருக்கு. எல்லாருமே பாத்துட்டோம். எல்லாரும் வந்தா எப்படி இருக்கும்னு ஒரு எவ்வளவு கெஸ் இருக்கு. தளபதி கெஸ் இல்ல. வந்தா நான் ட்ரை பண்ண அவர் வந்தா எப்படி இருக்கும்னு பார்க்க கொஞ்சம் கியூரியஸா இருக்கு. எப்படி சமாளிப்பாரு எல்லாத்தையும் அப்படின்னு. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆஃப் கோர்ஸ் தலபதி. தலபதி தானா? எதனால? ரீசன் ஏதாவது இருக்கு பர்టిక్యులரா? புதுசா ஒருத்தருக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுக்கலாம். ஓட்டு போட்டீங்களா நீங்க? நான் 18 ஆயிடுச்சுங்க எனக்கு. இல்ல ஓட்டு போட்டீங்களா? போன வாட்டி போட்டேன். போட்டீங்க. இந்த வாட்டி தலபதிக்கு போட்டதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனா தலபதி சப்போர்ட் பண்ணுவீங்க? சப்போர்ட் பண்ணுவேன். இன்டைரக்டா சொல்றதா? ஆஃப் கோர்ஸ். எனி ரீசன் ஃபார் விஜய் சார்? பெட்டரா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து அவரோட கெரியரை விட்டுட்டு இங்க வரும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ்டா பண்ணுவாரு. ஃபோக்கஸ்டா பண்ணுவாரு. எதையுமே அப்படியே ஹேண்டில் கொஞ்சம் பொலிட்டிக்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இவங்க இப்பதான் என்டர் ஆயிருக்காங்க. சோ இவங்க வந்து இனிமே எப்படி இருக்கும்ன்றது தெரியாதுல்ல. சோ அது பார்க்கணும்னால சொல்றோம். தளபதி தான் சொல்றோம். புதுசா இல்ல பார்த்ததே பாக்குறோம்ல, அதே மாதிரி தான், சேம் ஆன்சர் தான். Okay. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். யாரு? தளபதி. தளபதி தான். ஐயோ எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். எனக்கு எப்பயுமே வந்துட்டு டிஎம்கே தான். டிஎம்கே அந்த உதயநிதி சார் ஃபேன்ன்றதுனாலயா இல்ல அவரோட அப்படி இல்ல, குவாலிட்டினால? புதுசா ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே, புதுசா சான்ஸ் கொடுத்து பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அது இல்ல இதுக்கு முன்னாடி அவங்களும் இப்போ டிஎம்கே இருக்காங்க. சோ அவங்களும் நிறைய பண்ணிருக்காங்க. சரி புதுசா ஒரு சான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். எங்களை மாதிரி இளைஞர்களுக்குலாம் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் முக்கியத்துவம் உங்களுக்கு முக்கியமா? இப்ப ரீசன்ல எல்லாருமே விஜய் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. மேபி வந்தா ஏதாவது பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி சான்ஸ் இருக்கு. கொடுத்தா சேஞ்சஸ் என்ன பண்றான்னு பார்க்கலாம். பார்க்கலாம். கமல் சாரையும் ஜெயிக்க விடல, இன்னும் விஜய் சாரையும் ஜெயிக்க விடல. ஏன்னா அவர் இன்னும் வரல. பட் இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் வந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா பண்ணணும். ஏன்னா இப்ப வரைக்கும் இருக்கவங்க எல்லாம் பேச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னும் ஒரு லாஜிக்காவோ எதுவும் பண்றது இல்ல. எங்க ஃபேமிலில சின்ன வயசுல இருந்து எல்லாருமே வந்துட்டு டிஎம்கே தான். சோ வந்துட்டு அதுவே எங்க ஃபேமிலினாலே டிஎம்கே. ஓ, எங்க ஃபேமிலி பக்கா டிஎம்கே ஆர்ஜின் ஃபேமிலில நான் பேசிட்டு இருக்கேன். அதனால யார் வந்தாலும் ஓட்டு கிடையாது, ஒன்லி ஃபார் டிஎம்கே. எனக்கு வந்து எந்த ஒரு டாமினேஷனும் இல்லாம ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடக்கணும். எல்லாருக்குமே எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். ரூல்ஸா இருக்கணும். விஜய் விஜய் சார் யாரு வந்தாலுமே உழைப்பு நம்ம தான் போடணும். அவங்கன்னா நம்மளுக்கா ஒரு தூண்டுகோலா தான் இருப்பாங்க. உழைக்க நம்ம தயாரா இருந்தா எந்த தலைவர் வந்தாலுமே உழைப்பு நம்மளதா தான் இருக்கும். அவங்க வெறும் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் வந்து எல்லா கேட்டகரிக்குமே பண்ணணும். அது ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட். அது யாரா இருக்கும்? I think விஜய் ஓகே, சீமான் ஓகே, they will, because அவங்க எல்லாமே வந்து விஜய் வந்து எனக்கு தெரியல அவர் என்ன லோ ப்ரொஃபைல். இப்ப சீமான் சொன்னீங்கன்னா அவரு ஒரு லோ ப்ரொஃபைல்ல இருந்து வந்திருக்காரு. அப்ப கீழ் மக்களோட கஷ்டங்களும் மிடில் கிளாஸ் கஷ்டங்களும் என்னன்னு தெரியும். ஒரு பேசிக்கான லெவல்ல இருந்தாலும் சரி, ஊராட்சி தலைவரா இருந்தாலும் சரி, அவரால் முடிஞ்சதை பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டாங்க. எல்லாமே மணி மோட்டிவ்ல தான் வராங்க. எனக்கு உள்ளார வரணும்னு ஆசை, ஆனா இங்க சேஃப் இல்ல. உண்மை அதுதான். வரும்போது தலைவர்கள் இதை செய்யணும் அதை செய்யணும் தான் வராங்க. ஆனா வந்து ஏன் செய்ய மாட்டாங்க? ஜஸ்ட் தே only focus to between their family only. அத பிரேக் அவுட் பண்ணி வரணும். ஓகே, உன் குடும்பத்தையும் பாரு, நாங்க பார்க்க வேணாம்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல எங்களையும் பாரு. அவ்வளவுதான். மும்மொழின்றது நாலேஜ் இன்னும் கூட தரலாம். ஒரு 5-10 பரவாயில்ல, முடிஞ்ச அளவு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது நல்லது. சோ அதனால இந்த மும்மொழி திட்டத்துக்கு எதுக்கு அவங்க இவ்ளோ இது பண்றாங்கன்னு எனக்கு உண்மையாலுமே தெரியல. சீரியஸா பார்வதி என் பிள்ளையோட அறிவை